டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வெழுதிய தேர்வுகளுக்கு மகிழ்ச்சி செய்தியை டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. இதை பற்றிய முழு விவரத்தை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி ஆனது 28/10/2025 அன்று வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் அறிவிக்கை எண் 07/2025 நாள் 25/4/2025 அறிவிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த குடிமைப்பணி 4 தேர்வுக்கான முடிவுகள், தேர்வுகளின் மதிப்பெண் மற்றும் தரவரிசைகள் 22/10/2025 அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டன. கணினி வழி சான்றிதழ் சரிபார்ப்பு ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், ஒட்டுமொத்த தரவரிசையின் இடஒதுக்கீட்டு விதி, காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அடிப்படையில் தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடி இளைஞர் பதவிகள் நீங்கலாக தேர்வுகளின் பட்டியல் தேர்வாணைய இணையதளத்தில் 29/10/2025 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. கணினி வழி திரை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வுகள் தங்களது சான்றிதழ்களை 29/10/2025 முதல் 7/11/2025 வரை தேர்வாணைய இணையதளத்தில் ஒருமுறை பதிவு பிரிவு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம் மூலம் பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சான்றிதழ்களை உரிய நேரத்துக்குள் பதிவேற்றம் செய்யாத தேர்வுகள் தேர்வின் அடுத்த நிலைக்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு செயலர் அறிவிச்சிருக்காரு. ஸோ இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, டிஎன்பிசி வெப்சைட்டில் போயிட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் யூசர் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன், அது கீழே அப்லோட் டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ அதில் கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் 4 சர்வீஸ்னு இருக்கும்ல, அதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட்னு வரும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் லாகின் பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துட்டு, ஸோ இதில் அந்த அப்லோட் பண்ணுற சர்டிஃபிகேட் வியூ டாக்குமெண்ட்டில் போயிட்டு நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற தகவல்